பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 48 மணி நேரம் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு மருத்துவர்கள் தங்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என அறிவுறுத்தியுள்ளனர். தமிழக அரசு மருத்துவர்களுக்கு கருணாநிதி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அரசாணை 354 படி ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும். ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட 3000 ரூபாய் ஊக்கத்தொகை நிலுவையின்றி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு மருத்துவர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை வளாகத்தில் அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் 48 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தை நேற்று முன்தினம் தொடங்கினர். சுகாதாரத்துறை அமைச்சரும் செயலரும் மருத்துவர்களுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியும் அதில் முடிவு எட்டப்படாத நிலையில் மருத்துவர்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இதுகுறித்து பேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் பாலகிருஷ்ணன் மற்றும் ராமலிங்கம் ஆகியோர் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். அடுத்த ஒரு வார காலத்திற்கு பயோமெட்ரிக் வருகை பதிவேட்டை பயன்படுத்தப் போவது இல்லை. அரசு சார்ந்த முக்கிய கட்ட கூட்டங்கள் மற்றும் அலுவலக ரீதியான வாட்ஸ்அப் குழுக்களில் இருந்து மருத்துவர்கள் வெளியேறி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு வார கால போராட்டத்திற்கு பிறகும் அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் மாநிலம் தழுவிய அளவில் போராட்டத்தை தீவிரப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர்.